பார்க்கிற இந்த திருமூலருடைய திருமந்திரம் மூன்றாவது தந்திரம் அஷ்டாங்க யோகம். இது மந்திரம் இல்ல, திருமந்திரம். மந்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, மனநாத் திராயத்தே இதி மந்திரஹ. மனநாத் திராயத்தே இதி மந்திரஹ. எந்த ஒன்று மனனம் செய்வதினால், எந்த ஒன்றை மரணம் செய்வதனால் நாம் காப்பாற்றப்படுகின்றோமோ, எந்த ஒன்றை நாம் மரணம் செய்வதனால் காப்பாற்றப்படுகின்றோமோ அதற்கு பெயர் மந்திரம். மந்திர ஜபம், நாம ஜபம்னு ரெண்டு உண்டு. நாம ஜபம் நமக்கெல்லாம் தெரியும். ஓர் எழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து, 8 எழுத்து மந்திரங்கள் நமக்கு தெரியும். அது நாம ஜபம். அது இங்க மந்திரம். திருமூலர் எழுதப்பட்ட 3000 சில்ற ஸ்லோகங்கள் கிடையாது, மந்திரங்கள். இந்த மந்திரங்களை நாம கான்டம்ப்ளேட் பண்ணினோம்னாக்கா, எந்த விஷயத்த கான்டம்ப்ளேட் பண்றோமோ, மனனம் பண்றோமோ, அந்த விஷயத்தால நாம காப்பாற்றப்படும். ஆகினால் இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே மனனத்திற்கு உரியது. சிரவண, மனன, நிதித்தியாசன, அந்த மனனத்திற்கு உரியதுதான் இங்க நம்ம படிக்க போறோம். இந்த அஷ்டாங்க யோகத்துல முதல் மந்திரம் சாரம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நந்தி செய்தானே. அந்த 4 வரியில 3வது வரியில கடைசி சொல் நந்தி, 4வது வரியினுடைய கடைசி சொல் செய்தானே. நந்தி செய்தானே. இந்த அஷ்டாங்க யோகம் திருமூலர் சொல்றார், நான் சொல்லல, நந்தி சொன்னத உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு அதிபதி திருமூலர் கிடையாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தை கூட பதஞ்சலி அந்த அஷ்டாங்க யோகத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது, நந்தி தான் சொந்தக்காரர். நந்தி கூட சொந்தக்காரர் இல்ல. அடுத்து 2 மந்திரங்கள் கழிச்சு பார்த்தோம்னா சிவன் கூறியதுன்னு வருது. சோ இந்த திருமந்திரம் யாருக்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, சாக்ஷாத் சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தது. அத நந்தி பகவான் கேட்டு, நந்தி பகவான் தன் சீடர்களுக்கு சொல்ல, அந்த சீடர்கள் வழி வழியா அந்த குரு சிஷ்ய பரம்பரையில இன்னைக்கு வரைக்கும் வந்து நிக்குது. அப்ப நாம படிக்கக்கூடிய இந்த திருமந்திரம் சோர்ஸ் யாருன்னு கேட்டா, சிவபெருமான் தான் சோர்ஸ். இப்போ இந்த முதல் மந்திரத்துல நந்தி கூறியதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். ஆக முதல் மந்திரம் சோர்ஸ் எதுன்னு சொல்லிட்டார் திருமூலர். 2வது 3வது மந்திரத்துல பார்த்தோம்னாக்கா, இந்த அஷ்டாங்க யோகத்தின் பெருமைகளையும் மகத்துவத்தையும் மகாத்மியத்தையும் பிரயோஜனத்தையும் பேசுறார் திருமூலர். 2, 3 இந்த மந்திரங்கள் அஷ்டாங்க யோகத்தின் மகத்துவம் மற்றும் பலன் பேசப்படுகிறது. பெருமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, பராசக்தி உத்தரபூர்வமேத கவச நியாசங்கள் முத்திரை இவைகளெல்லாம் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 51வது மந்திரத்துல அந்நெறி இந்நெறி என்னது அட்டாங்கத்து அந்நெறி சென்று சமாதியில் சமாதி மேனின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னறியாகத்தில் போக்கில்லையாமே. இங்க அந்த நெறி இந்த நெறின்னு சொல்லும் பொழுது மற்ற யோக நெறிய சொல்றாங்க. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அந்நெறி இந்நெறி அப்படின்னு சொல்லாம இந்த அட்டாங்க நெறியில நிற்கும் பொழுது சமாதியிலே நிற்கலாம்.
அந்த சமாதியில் நிற்பதின் மூலமாக மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பிறவி இல்லாத நிலையை, பிறவா நிலையை அடைவதுதான் மனித வாழ்வின் பயன். அந்த பிறவா நிலையை தருவது இந்த அஷ்டாங்க யோகம். ஆக முதல் மந்திரம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு 50, 51 இந்த 2 மந்திரங்கள்ல மகத்துவத்தையும் பிரயோஜனத்தையும் சொல்லி முடிக்கிறார் திருமூலர். இப்போ அடுத்தது 552வது மந்திரம். மங்களமாமா நீங்க பாடுங்க, மத்தவங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஓகே சுவாமிஜி. யம நியமமே எண்ணிலா ஆதனம், யம நியமமே எண்ணிலா ஆதனம், ஹயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம், தயமிகு தாரணை தியானம் சமாதி, அயமுறும் மடாங்கம் ஆவதும் ஆமே, இந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய 8 விஷயங்களை அறிமுகப்படுத்துறார் திருமூலன். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுல மங்களமாமா பாடி முடிச்ச உடனே மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க கேட்கிற நாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கறதா, அது டிஸ்டர்பா இருக்கு. தேங்க்யூ. இந்த 552வது மந்திரத்துல அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய 8 விஷயங்களை அறிமுகப்படுத்துற திருமூலன். ஃபர்ஸ்ட் இயம, 2வது நியம, 3வது எண்ணில்லா ஆதனம், எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசனங்கள். ஆதனம்னாக்கா ஆசனம். எஸ், ஆசனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆசன நிலைகள் எல்லாமே அத்துணை ஆசனங்களையும் கத்துக்க முடியாதுங்கிறதுனால திருமூலரே ஒரு 8 ஆதனங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த ஆதனங்களை கடைபிடிக்க சொல்லி சொல்ல போறார். ஆசனம்ங்கிற தலைப்பு வரும் பொழுது ஆக இயம நியம ஆசனம் 3ஆச்சு. 4வது பார்த்தோம்னா நயமுறு பிராணாயாமம். 4வது அங்கம் நயமுறு பிராணாயாமம். நயம் நமக்கு நன்மை தரக்கூடிய, மேன்மை தரக்கூடிய பிராணாயாமம். பிராணாயாமம் எப்படி செய்யணும், அந்த எண்ணிக்கை அதெல்லாம் பின்னாடி சொல்றார். ஆனா இங்க அறிமுகப்படுத்தும் பொழுது பிராணாயாமத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். நயமுறு பிராணாயாமம், நன்மை தரக்கூடிய பிராணாயாமம். நாம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்ததுதான். இப்போ ப்ராப்பரா பார்க்கறதுனால ஏற்கனவே பேசப்பட்ட விஷயமும் இங்க பேசப்படும். அதனால சகிச்சுக்கோங்க, போர் அடிக்குதே அப்படின்னா நினைக்க வேண்டாம். நயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள், சதைகள், எலும்புகள், இந்த மாதிரி எல்லா அங்கங்களுக்கும், தசையாலான அங்கங்கள், சதையாலான அங்கங்கள், நாடி நரம்புகள், இது அத்துணைக்கும் நன்மை தரக்கூடியது பிராணாயாமம். ஒரு வரியில சொல்றதுனாக்கா சர்வரோக நிவாரணி. சர்வரோக, ரோகம்னாக்க நோய், சர்வரோகம்னா எல்லா நோய்களுக்கும் நிவாரணி, நிவாரணம், மருந்து எதுன்னு கேட்டா பிராணாயாமம். ரெகுலரா பிராணாயாமம் பண்ணினாலே மேக்சிமம் டிசீஸ் இல்லாம நம்மால வாழ முடியும். அதனால எகெயின் உங்க முன்னாடி வைக்கிறது என்னன்னு கேட்டா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆசான் கிட்ட பிராணாயாமம் நல்லா செய்து பழகி அதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பிராணாயாமம் கத்துக்கோங்க, அதை பண்ணுங்க. ஏன்னு கேட்டா ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டும் இல்ல, ஆர்டினரி மக்களுக்கும் கூட, ஆன்மீக சாதகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்கிற பெரிய எதிரி, பெரிய தடை எதுன்னு கேட்டா சோம்பல், ஆலசியம். சோம்பல் தான்
மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரி. அந்த சோம்பலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுன்னு கேட்டாக்கா பிராணாயாமத்துக்கு உண்டு. பிராணாயாமம் ரெகுலரா பண்ணும் பொழுது சதை, தசை, நாடி, நரம்புகள்னு எல்லாத்துக்கும் சக்தி கிடைக்கும். பிராணாயாமத்தின் மூலமாக பிராணசக்தி சொல்லக்கூடிய ஆக்சிஜன், அந்த பிராணிக் எனர்ஜி கிடைக்கும் பொழுது அவங்களால ஆக்டிவா இருக்க முடியும். சோம்பேறியா அவங்கள பார்க்க முடியாது, ட்ரௌசியா அவங்கள பார்க்க முடியாது, லெத்தார்ஜிக்கா அவங்கள பார்க்க முடியாது. ஆக மனிதனின் எதிரின்னு சொல்லக்கூடிய சோம்பலை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை பிராணாயாமத்துக்கு உண்டு. B12 டேப்லெட் சாப்பிடலாம், B12 இன்ஜெக்ஷன் போடலாம். அது எக்ஸ்டர்னலா கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல போய் சும்மா தூண்டி விடுறது தற்காலிகமா. ஆனா பிராணாயாமம் நேச்சுரல் ஏர் பிராணா, காத்துல இருக்கிற பிராண சக்தி நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே போய் சைடு எஃபெக்ட் எதுவும் கொடுக்காம நம்மள ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள உதவுறதுதான் இந்த பிராணாயாமம். வகுப்பு கேட்கிற நம்ம எல்லாருக்குமே வயதாயிட்டு இருக்கு. வயதாக வயதாக உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் பலகீனமடையும். இது இயல்பு. ஏன்னா ஷட்டு விகாரவத்து ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்துடைய தன்மையே அஸ்தி, ஜாயத்தே, வர்ததே, விபரிணமதே, விபக்ஷியதே, வினஷ்யதி இது ஷட்டு விகாரவத்து ஸ்தூல சரீரம். உடம்பு தேஞ்சி அழியும். அந்த செய்யற காலத்துல நாம ரொம்ப தேஞ்சி போயிடாம இருக்கிறதுக்கு இந்த பிராணாயாமம் எனர்ஜிக்கா வாழ வைக்கும். அப்ப வயதானவங்களுக்கு சக்தி கொடுக்கறது பிராணாயாமம். நயமுறு பிராணாயாமம்னு திருமூலர் பிராணாயாமத்துக்கு ஒரு சிறப்பு சொல் அடை கொடுத்து பேசுறார். எஸ், நயமுறு பிராணாயாமம். இது நன்மை அளிக்குமே தவிர பக்க விளைவு எதையும் ஏற்படுத்தாது. மற்ற மருந்து மாத்திரைகளாவது பக்க விளைவை ஏற்படுத்தும், இது ஏற்படுத்தாது. ஆக 4வது நயமுறு பிராணாயாமம். 5வது பிரத்யாகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சயமிகு தாரணை. சயம்னாக்கா ஜெயம். அப்ப தமிழ்ல சயம்னா ஜெயம்னு அர்த்தம். சயமிகு தாரணை, ஜெயம். ஆன்மீக வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாலும் சரி, உலகியல் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாலும் சரி, தாரணை மஸ்ட். ஆக ஒரு மனிதன் உலகியல் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும், ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும்னாக்கா இந்த தாரணை ரொம்ப முக்கியம். அதனால்தான் சயமிகு தாரணை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துற திருமூலர். தாரணை என்ன நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தைல தாரை. ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல நெய், எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை ஊத்தும் பொழுது அது அழகா ஒழுகும், சிந்தாது, செதறாது. அந்த ஒழுகுறது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே அழகா இருக்கு. அந்த தாரை, தைல தாரை, அதுதான் தாரணை. அதை நம்ம மாத்தி போட்டு தாரா, ராதா. ராமாயணத்துல தாரை, தாரான்னு ஒரு பெண்மணி உண்டு. வாலியோட மனைவி தாரா. நல்ல கேரக்டர். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய கேரக்டர் இந்த தாரா, வாலிக்கு மனைவி. அப்ப தாரா, ராதா, தாரை. எஸ், அதத்தான் நம்ம ஆங்கிலத்துல கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சொல்ல வச்சு பயன்படுத்துறோம். கான்சன்ட்ரேட் பண்ணணும். படிப்பு, செய்யற வேலையில, படிக்கிற விஷயத்துல, பேசுற விஷயத்துல, செய்யற விஷயத்துல கான்சன்ட்ரேஷன், கவனம், ஒரு முகப்பாடு. அப்ப தாரை, தாரா என்றால் கான்சன்ட்ரேஷன், கவனம் அல்லது ஒரு முகப்பாடு. இதெல்லாமே தாரை. அப்பதான் ஜெயம் கிடைக்கும்.
அப்ப சயமிகு தாரணை இது 6வது. 7வது தியானம். தியானம் ஒரு நிலைப்படுதல். தியான் தியான் தியான். இந்தியால அது அப்படியே சைனாவுக்கு போகும்பொழுது சியான் 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 ஆச்சு. அது அப்படியே ஜப்பானுக்கு போகும் பொழுது ஜென் ஜென். அப்ப ஜென் மதம் அப்படிங்கிறது புத்த மதத்தினுடைய ஒரு பிரிவு தான் ஜென் மதம். அந்த ஜென் அப்படிங்கிற சொல் நத்திங் பட் தியானம். தியான் சியானாயி சியான் ஜென்னா இருக்குது. ஜென் மதம் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மினிமம் ஃபாலோயர்ஸ், மினிமம் சாதக்ஸ் இருக்கக்கூடிய மதம் ஜென் மதம். இட் இஸ் நாட் ஈஸி, வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. அதனாலேயே ரொம்ப கம்மியான சாதகர்கள் ஜென் மதத்துல இருக்கிறாங்க. இங்க தியான் அப்படின்னாக்கா நாம ஏற்கனவே பார்த்தோம், வாச்சிங், கவனித்தல். அதுதான் தியானம், ஒரு நிலைப்படுதல். தாரணா ஒருமுகப்படுதல், தியானம் ஒரு நிலைப்படுதல், சமாதி எதுவுமே இல்லாத நிலை. அங்க ஒரு முகப்பாடும் இல்ல, ஒரு நிலைப்பாடும் இல்ல, தன்னிலை இல்லாத நிலை சமாதி. நான் இருக்கேன், ஐ எம் சோ அண்ட் சோ, நான் இருக்கேன் மறந்து போய் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருக்கிறது தான் சமாதி நிலை. எஸ், இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுல ஆண் கிடையாது, பெண் கிடையாது, இந்தியன் கிடையாது, அமெரிக்கன் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, படிச்சவன் கிடையாது, படிக்காதவன் கிடையாது, எந்த பேதமும் இல்லாத ஒரு நிலை ஆம்னஸ், ஈஸ்னஸ், இருக்கேன். அதுதான் சமாதி. ஆக யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. அடுத்து சொல்றார், அயமுறும் அட்டாங்கமாவது ஆமே. அட்டாங்கமாவது மாமே. அயம் ஒரு, இதுதான் மேன்மை தரக்கூடிய அஷ்டாங்க யோகம். அப்ப அஷ்ட அங்கம் அப்படின்னு சொன்னா 8 பகுதிகள், 8 படிகள். அங்கங்கள்னு பேருக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர நம்ம உடம்புல இருக்கிற கண்ணு, மூக்கு, வாய் அது மாதிரி தனித்தனி அங்கங்கள் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அங்கங்கள் அப்படின்னாக்கா படிகள். நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா படி இருக்குனாக்கா அதுல லிங்க் இருக்கும், அதுக்கு மேல படி இருக்கும், அதுக்கப்புறம் லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் படி இருக்கும், அதுக்கப்புறம் லிங்க் இருக்கும். அப்போ ஒரு படிக்கு ஒரு படி சம்பந்தம் இருக்குது. இங்க 8 அங்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமாவுக்கும் நியமாவுக்கும் சம்பந்தம் உண்டு, நியமத்துக்கும் ஆசனத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்குமே தவிர தனித்தனியாலாம் இல்லை. அயம் ஒரு அட்டாங்கமாமே. அயம்னாக்கா இங்கே நல்வினை யோருக்கு கிட்டும் எண்வகை உறுப்புகளை கொண்ட யோக நெறியாகும். அயம் ஒரு நல்லவங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் மேன்மை தரும். அயம் ஒருனாக்கா நல்வினையாளர்கள். எல்லாருமே இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டா நமக்கே தெரியும். யாருக்கு இந்த அஷ்டாங்க யோகம் ஃபாலோ பண்ண முடியும்னு கேட்டா, கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு 1000த்துல ஒருத்தன் தான். அப்ப 1000த்துல ஒருத்தருக்கு தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த 4வது மந்திரத்துல பாருங்க, திருமூலர் அஷ்டாங்கம்னா என்னன்னு சொல்லிட்டு
இந்த அஷ்டாங்க யோகத்தை யாரு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டா நல்வினையாளர்கள் இந்த அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிப்பார்கள்னு சொல்லி அழகா விஷயத்த சொல்லிட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ரா யார்கிட்ட இருந்து வந்தது, ரெண்டாவது மந்த்ரா அவருடைய மகத்துவம், மூணாவது மந்த்ரா பலன் என்ன முன்னாடியே சொல்லிட்டாரு, அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறதுனால கிடைக்கிற பலன் என்ன சமாதின்னு சொல்லிட்டாரு, மறுபிறவி இல்லாத நிலைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து நாலாவது மந்திரத்துல அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய 8 அங்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டா நல்வினை செய்தார்கள் தான் கடைபிடிப்பார்கள்னு சொல்லிட்டு இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போற ஃபர்ஸ்ட், அதாவது 5வது மந்த்ரா இயமம். மங்களமாமா லீட் பண்ணிக்கோங்க. படிக்கிறேன். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் யமங்கள் செய்மின் என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. இயமம் எடுத்த உடனே இயமம்னா என்னன்னு சொல்றதை விட இயமங்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும், இது யாருக்கு சொல்லி வந்தது, இந்த 3 விஷயத்தையும் பேசுறார் இந்த மந்திரத்துல. திருமூலர் இயமம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைபிடிப்பதினால் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு, இது யாருக்கு சொன்னது அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்றார் இந்த ஒரு மந்திரத்துல. ஃபர்ஸ்ட் லைன், எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும். 8 திசையும் எழுந்து நீர் பெய்யினும், 8 திசைகளிலும் மழை ஜோன்னு பெய்தாலும், கொழுந்த நியமங்கள் செய்மின் என்று அண்ணல். கொழுந்து செழுந்த நியமங்கள், செழுந்த செம்மையான, செம்மைனாக்கா நன்கு செய்யப்பட்ட, செம்ம இன்னைக்கு நாம செமையா இருக்குதுன்னு சொல்றோம். அந்த செம எங்க பயன்படுத்துறோம்னு கேட்டா ஒழுங்காக செய்யப்பட்டது, அழகு, பெர்ஃபெக்ட், தூள், அருமை. இன்னொன்னு பார்த்தா சிவபெருமானுக்கு கூட ஒரு பேர் செம்மை அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். அப்போ இங்க செழுந்த நியமங்கள் அருமையாக சிஸ்டமேட்டிக்கா பயன்படக்கூடிய வகையில் செழுந்த நியமங்கள், நியமிக்கப்பட்ட இந்த நியமங்கள் செய்ய வேண்டும் என்று அண்ணல். அண்ணல்னாக்கா சிவபெருமானை இங்க அண்ணல்னு சுட்டி காட்டுற திருமூலர். ஆக 8 திசையும் மழை ஜோனு பெய்தா கூட செம்மையாக செய்யப்பட்ட இந்த நியமங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொல்கின்றார். ரெயின் ஆர் ஷைன், குருதேவ் பயன்படுத்துவர். ரெயின் ஆர் ஷைன், மழையோ வெயிலோ ஆன்மீக சாதகன் சாதனை செய்ய வேண்டும், தினசரி சாதனை செய்ய வேண்டும். அது மழை பெய்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி. ஒரு சிலர் ஆன்மீக சாதகர்கள் ஆரம்பத்துல மழை பெய்யுது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், வெயில் அடிக்குது நாளை பார்த்துக்கலாம், இந்த ஒத்தி போறவனை எல்லாம் சாதகன்னு ஏத்துக்கிறது இல்ல. ரெயின் ஆர் ஷைன், குருதேவ் திருமூலர் சொல்றார், 8 திசையும் பெய்த நீர் எழுந்து நீர் பெய்யினும். ஜோனு 8 பக்கம் மழை பெய்தாலும் தண்ணி வந்தாலும் செழுந்த நியமங்கள் செய்வின். 3வது வரியில சொல்றார், கொழுந்த தன் பவள குளிர் சடையோடே. கொழுந்த தன் பவள குளிர் சடையோடே. அண்ணல் அந்த சிவபெருமான் பத்தி பெருமையா பேசுறார். கொழுமை, நல்லா தளதளன் இருக்கக்கூடிய குளிர் சடையோடே சிவபெருமான்
குளிர் சடையான். அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. அழுந்திய நால்வருக்கு நல்ல திரும்பி வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்ட நால்வர் சனத்குமாரர்கள் 4 பேர். பிரம்மாஜி படைச்ச மானச புத்திரர்கள் தான் இந்த 4 பேர். சனகர், சனாதனர், நீதியை நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த சனத்குமாரர்கள் 4 பேரை உலக வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தி அது மூலமா மக்களை பெருக செய்யலான்னு பிரம்மா நினைச்சார். ஆனா இந்த 4வர்கள் என்ன பண்றாங்கன்னா சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்துட்டு நமக்கு பிரவருத்தி மார்க்கம் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நிவர்த்தி மார்க்கத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவருத்தி மார்க்கம்னா உலகியல் வாழ்க்கை, நிவர்த்தி மார்க்கம்னா ஆன்மீக வாழ்க்கை. ஆக இந்த சனத்குமாரர்கள் 4 பேரும் பிரவருத்தி மார்க்கத்துக்கு போகாம நிவர்த்தி மார்க்கத்துக்காக திரும்பினாங்க. அவங்க சிவபெருமான் கிட்ட போய் உபதேசம் கேக்குறாங்க. அப்போ கொழுந்த குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. யாரு? அண்ணன். ஆக சிவபெருமான் சனத்குமாரர்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தத நந்தி தேவன் கேட்டு நந்தி தேவன் 8 சீடர்களுக்கு சொல்ல அந்த 8 சீடர்கள்ல ஒருத்தர் திருமூலர் மூலமா இன்னைக்கு நமக்கு இந்த திருமந்திரத்துல அஷ்டாங்க யோகம் கிடைச்சிருக்கு. பக்காவா இருக்கு பாருங்களேன். யார்கிட்ட ஆரம்பிச்சு எப்படி அது பாஸ் ஆகி இன்னைக்கு நமக்கு வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு அந்த வழி தோன்றலை இங்கே சொல்கிறார் திருமூலர். குளிர்ந்த இந்த நியமத்தை கடைபிடிக்கும் பொழுது குளிர்ந்த தன்மையோடு மனசுல கொதிப்பு இல்லாம கோபம் இல்லாம அந்த நிதானம் அமைதி அது வந்துடும் அப்படின்னு சொல்றார். இந்த இயமங்களை கடைபிடிச்சாக்கா அப்ப அந்த இயமங்கள் என்னென்ன அதை கடைபிடிச்சா எப்படி உள்ளம் அமைதியாகும்? இதுதான் நமக்கு அடுத்த கேள்வி. இத நெக்ஸ்ட் மந்த்ரா சொல்லுது. அம்மா மங்களம் அம்மா. கொல்லான் பொய் கூறான் களவிலான் என் குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசு இலான் கழ்காமம் இல்லா நியமத்து இடையில் நின்றானே. இயமத்து இடை நின்றானே. யார் ஒருவன் இந்த இயமத்தில் நிற்பான்னு கேட்டா அந்த இயமத்தை கடைபிடிக்க கூடியவனுக்கு 10 விஷயங்கள் சொல்ல திருமூலர். இங்க பதஞ்சலி யமா நியமா, இங்க யமால 10 சொல்ற நம்ம திருமூலர். பதஞ்சலி யமால 5 தான் சொல்ற. ஆனா நாம இங்க படிக்கிறது திருமூலர் திருமந்திரம். அதனால இங்க திருமூலர் சொல்லக்கூடிய அந்த 10 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 10 விஷயத்துல இருந்துதான் 5 எடுத்துக்கிட்டார் நம்ம பதஞ்சலி. பதஞ்சலி சொன்ன 5 என்னன்னு கேட்டா அஹிம்சா, அனிருத், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிகிரகம். அஹிம்சா பதஞ்சலி. ஏன்னா திருமூலர் ஆகட்டும் பதஞ்சலி ஆகட்டும் 2 பேருமே யமா அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடாதவைகள் தான் அர்த்தம். நியமா செய்யக்கூடியவைகள். அப்ப யமா செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நெகட்டிவ் ஆரம்பிக்காம அது நம்ம கலாச்சாரம் என்னன்னு கேட்டாக்கா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நாம அவரை பார்க்க போறோம். ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சோடனே அவர் சிரிச்சாரா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னு கேட்கறது இல்ல. அவர் இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல தான். ஹாஸ்பிட்டல்ல யாரு இருப்பா? உடம்புக்கு முடியாதவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க.
அப்ப உடம்பு முடியாதவங்க தான் ஆஸ்பத்திரியில இருப்பாங்கன்னு தெரிஞ்சா கூட போனவன என்ன செத்து போயிட்டாரா, இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு நெகட்டிவா கேட்கறது இல்ல. நல்லா இருக்காரு இல்லையா, நல்லாதானே இருக்க அப்படின்னு உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிறவங்கிட்ட கேட்போம். நேரடி அந்த பேஷண்ட போன உடனே என்ன தேவையில்ல தானே, இப்ப பெட்டர் தானே, சௌரியமா இருக்கீங்கல்ல அப்படின்னு தான் நம்ம பாசிட்டிவா கேட்போமே தவிர, அவருவன் நினைக்கலாம் ஏய் நான் தான் உடம்பு முடியாம வந்து படுத்து கிடக்கிறேன், என்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்கிறியடா அப்படின்னு அவர் நினைக்கலாம். அது அவர் இஷ்டம். பட் போய் விசாரிக்கிறவங்க நெகட்டிவா கேட்க கூடாது, பாசிட்டிவா தான் கேட்கும். சத்சங்கம் கூட ஆரம்பிக்கும் பொழுது சகுனி இருக்கானே அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா அப்படின்னு துரியோதனன், திருதராஷ்டிரன் இவங்க பேரை சொல்லி சத்சங்கம் ஆரம்பிக்கிறத விட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் பாசிட்டிவ், உத்தமம். ஆக இந்த மாதிரியான கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். அதன் அடிப்படையில இங்க திருமூலராகட்டும் பதஞ்சலி ஆகட்டும் நெகட்டிவா சொல்லாம செய்யக்கூடாதவைகள் தான். ஹிம்சை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர் பொருளை திருடக்கூடாது, பொருளின் மீது பற்று வைக்க கூடாது, இந்திரிய சக்தியை விரயமாக்க கூடாது. கூடாது கூடாது கூடாதுதான் அப்படிதான் சொல்லிருக்கணும். ஆனா நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா பதஞ்சலியும் திருமூலரும் ஆரம்பிக்கும் பொழுதே பாசிட்டிவா ஆரம்பிக்கிறாங்க. பதஞ்சலி அங்க அஹிம்சா, ஹிம்சை செய்யாமை, யாரையும் ஹிம்சிக்காமைன்னு சொல்றாங்க. அடுத்தது அனிருத்தம், பொய் சொல்லாமை. அடுத்தது அஸ்தேயம், ஸ்தேயம்னா திருடுதல், ஸ்தேயம் திருடாமை. பிரம்மச்சரியம், புலன்களின் வழியாக சக்தியை விரயமாக்காமை. அபரிகிரகம், பொருளின் மீது சொந்தம் கொண்டாடாமை. இதெல்லாம் பாசிட்டிவா சொல்றாங்க. அது மாதிரி இங்க திருமூலர் பாசிட்டிவா சொல்றாரு. 10 விஷயம் சொல்றார். யாருக்கிட்ட எல்லாம் புக் இருக்குதோ எடுத்து பார்த்துக்கோங்க. நான் சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா என்னை செக் பண்ணலாம் நீங்க. அதுக்காக கையில புக் இருந்தா 554வது மந்திரம். ஃபர்ஸ்ட் கொல்லான், கொல்லாதவன். ரெண்டாவது பொய் கூறான். அப்ப பாருங்க அங்க அஹிம்சை பதஞ்சலி, இங்க கொல்லான். ரெண்டாவது இங்க திருமூலர் பொய் கூறான், அங்க அன்றுத்தம் பொய் கூறாமை. மூணாவது களவிலான் திருடாதவன், அஸ்தேயம் திருடாமை. என் குணன் அப்படின்னு கேட்டாக்கா இங்க ஆராய்ச்சியாளர். அங்க பிரம்மச்சரியம், புலன்களுக்கு எந்தெந்த செயலுக்கு எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணா போகும். ஒரு சில டீச்சர் இருக்கிறாங்க, கிளாஸ்ல 30-40 குழந்தைங்களுக்கு சத்தம் போட்டு பேசியே வீட்டுல ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தா கூட அதே வால்யூம் இங்க வீட்லயும் பிரதிபலிக்கும். ஹஸ்பண்ட் கேட்பாரு, நான் மட்டும் தானே இருக்கேன், இது வீடுமா கிளாஸ் ரூம் இல்லமா, மெதுவா பேசுமான்னு பல முறை சொல்லிட்டாரு. ஆனா டீச்சர்கிட்ட கேட்டா என்ன பண்றது, கிளாஸ்ல பசங்க கிட்ட கத்தி கத்தி பேசி பேசி தொட்ட பெருசாகி வாய திறந்தாலே அவ்வளவு சப்தமா தான் வருது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இல்ல, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இல்ல. ஆக எந்த செயலுக்கு எந்த இடத்துல எந்த அளவுக்கு வால்யூம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணா போதும் தெரிஞ்சுக்கிறவன் என் குணான் ஆராய்ச்சியாளன். அங்க பதஞ்சலி அத பிரம்மச்சரியம் அப்படின்னு பயன்படுத்துறார். அடுத்தது அடக்கம் உடையான், நடு செய்ய வல்லான், பகுத்து உண்பான், மாசு இலான், கல் காமம் இல்லான். அப்போ இங்க அடக்கமுடையான், நடு செய்ய வல்லான்,
பேலன்ஸா இருக்கிறார். இந்த பேலன்ஸா இருக்கிறதா பதச்சொல்லி அங்க அபரிகிரகம், கிரகம்னா பிடித்தல், பரிகிரகம்னா நன்கு பிடிக்கிறது, அபரிகிரகம்னா விட்டு விடுதல். இங்கே நடுநிலை நடு செய்ய வல்லான் அவன் தான் அபரிகிரகம். திருமூலர் சொல்லக்கூடிய 10 விஷயங்கள் இருந்து அதை சொல்லி 5 விஷயத்தை அங்க எடுத்துக்கிறார் யமலன். இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், விசாரம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொல்லான். கொல்லான்னாக்கா பொழுது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு ஹிம்சை செய்யாதது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, சர்வாணி பூதானி அஹிம்சா, எல்லா ஜீவர்களுக்கும் ஹிம்சை செய்யாதவன். அதனாலேயே அஹிம்சா பரமோ தர்மம். இந்து மதத்தில் பிரதான முதன்மையான தர்மம் எது கேட்டா அஹிம்சா. சாதாரண தர்மத்துல வரக்கூடியது இந்த அஹிம்சா. விசேஷ தர்மத்துல வரக்கூடியது வருண ஆசிரம தர்மம், விசேஷ தர்மம். சாதாரண தர்மம் அஹிம்சா. இது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்ளிகபிள். உலகம் முழுக்க இது அப்ளை பண்ணணும். எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது அஹிம்சா. ஆமா, அஹிம்சானா என்ன? மற்றவங்க எனக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ, மற்றவங்க எதை எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யாமல், நான் மற்றவங்களுக்கு அதை செய்யாம இருக்கிறதா அஹிம்சை. இது சாதாரண தர்மத்துல பிரதானமா இருக்கக்கூடியது. ஒன்றரை எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாமே. பஸ்ல போறோம், ஒரு பெரியவர் இருக்கிறார், பக்கத்துல ஒருத்தர் ஷூ போட்டுட்டு இன்டர்வியூக்காக போயிடுச்சுன்னா எல்லாரும் ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கோம். அந்த பெரியவர் கேட்கிறார், அந்த ஷூ டயர்லாம் போட்டுட்டு இருக்கிறவரை பார்த்து, எப்பப்பா நீ உன் கால நிக்க போற அப்படின்னு கேட்கிறார். அந்த ஷூ போட்டவன், நீ என் கால நிக்கிறதுக்காக தான் இப்ப இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பெரியவர் கேட்கிறார், நீ வாழ்க்கையில சொந்த கால நிக்கிறத பத்தி பேசலப்பா, இப்போ நீ எப்பப்பா உன் சொந்த கால நிக்க போறேன்னு கேட்கிறாரு. ஷூ போட்டதுனால பஸ் தரையில தான் கால் வச்சிருக்கிறானா, அடுத்தவங்க கால் மேல கால் வச்சிருக்கிறானா அப்படிங்கிற ஃபீலிங் இல்ல. அப்ப இன்னொருத்தர் கால மிதிக்க கூடாது. யாராவது என் காலை மிதிச்சா எனக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி நான் மற்றவங்க காலை மிதிக்க கூடாது. ஏன் செல்போனை யாரும் எடுத்து நோண்ட கூடாது? நானும் அடுத்தவங்க செல்போனை எடுத்து நோண்ட கூடாது. ஏன் பொருளை என்கிட்ட கேட்காம யாரும் எடுத்து பயன்படுத்த கூடாது? நானும் அடுத்தவங்க பொருளை கேட்காம எடுத்து பயன்படுத்த கூடாது. இதெல்லாம் பேசிக் சிஸ்டம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எல்லா நாட்டிலையும் பொதுவானது. அதனால எக்ஸ்கியூஸ் மீ, 2 நிமிஷம் உங்க பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ். நாட் ஓன்லி பேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அடுத்தவங்க கேட்டு வாங்கிதான் நாம பயன்படுத்தணும். இதெல்லாம் பேசிக் கர்டசி அப்படிங்கிற பேர்ல நம்ம புழங்கிச்சு. அப்ப எந்த ஒண்ணு மற்றவங்க எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த ஒண்ணு நான் மற்றவங்களுக்கு செய்யாம இருக்கிறது பேசிக் தர்மா, பேசிக் சிஸ்டம், பேசிக் கர்டசி. அது மாதிரி ஹிம்சிக்காம அடுத்தவங்களை, எந்த ஜீவராசியையும் எந்த விதத்திலையும் ஹிம்சிக்க கூடாது. எந்த விதத்திலையும் சொன்னா எத்தனை விதத்துல ஹிம்சிக்கிறது கேட்டா நம்ம ஏற்கனவே பல முறை வகுப்புல பார்த்துக்கிறோம். 3 விதங்கள்ல நம்ம அடுத்தவங்களை ஹிம்சிக்கலாம். ஒண்ணு காயிக ஹிம்சா, த்ரூ பாடி, உடல் அளவில் ஹிம்சப்பட்டு. 2வது வாச்சீக ஹிம்சா, வார்த்தையால ஹிம்சிக்கிறது. 3வது மானசீக ஹிம்சா, மனசால ஹிம்சிக்கிறது.
மனசால நீ நல்லா இருக்கக்கூடாது, உட்படக்கூடாது, நீ எடுக்கிற எந்த வேலையும் சரியா நடக்கக்கூடாது, நீ வாழ்க்கையில முன்னுக்கே வரக்கூடாது, எடுத்த காரியம்லாம் தொலைக்கவே கூடாதுன்னு நெகட்டிவாவே ஒருத்தர் நினைச்சது நெகட்டிவ் தாட்ட போட்டுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தடையாகும். அது சென்சிட்டிவா இருக்கிறவங்களால ஃபீல் பண்ண முடியும். யார் ஒருத்தர் சென்சிட்டிவா இருக்கிறானோ அவனால ஃபீல் பண்ண முடியும் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான எண்ணங்களை நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை ஹிம்சிக்கிறது 3 வகையில: காயிக, வாச்சிக, மானசீக ஹிம்சா. மற்ற ஜீவராசிகளையும் கூட கொசுவ கொள்றேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் லைட்டை வச்சுட்டு ஈவினிங் ஆனா பூசி கேட்கறது சில வழிகள் வாசல் எல்லாமே கொசு கடிச்சா மலேரியா வரும், கொசு மலேரியா கடிச்சா மலேரியா வரும். நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, லைட்டு போட்டுக்கோ, கொசுவல போட்டுக்கோ. கொசுவல போட்டா செலவாகும், கொல்றது சுலபம். பாவம் கொல்லாதேன்னு சொல்றாரு திருமூலர். பதஞ்சலியும் அஹிம்சான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நாம எந்த ஜீவனையும் படைக்கல, நாம எந்த ஜீவர்களையும் படைக்கல. அப்ப படைக்காத நாமும் ஒன்றுக்கு எப்படி தயவு செஞ்சு நீ உயிர்களை படைச்சுக்கோ, அப்புறம் நீ கொண்டுக்கோ. அது நியாயம், அது தர்மம், அது லாஜிக். ஆனா நீ உயிர்களை படைக்கவே மாட்ட, ஆனா கொல்ல மட்டும் செய்வேன்னா இது இல்லாஜிக், ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் நாமும் ஒரு அடி கொடுத்தாக்கா 2 அடி அப்படி கிடைக்கும். பிள்ளைங்க நாம இன்னைக்கு அடிச்சா அவனால் திருப்படிக்க முடியாது, நம்மள சார்ந்து இருக்கான். ஆனா அவன் நாளைக்கு மனசுல வச்சுட்டு அடிப்பான், 1க்கு 2 அடி அடிப்பான். அன்னைக்கு நாம திருப்படிக்க முடியாது. முற்பகல் செய்கின்ற பிற்பகல் தானே வரும். ஆக பிள்ளைகளை கூட அடிக்க கூடாது, அடிக்காம வளர்க்கணும். பிள்ளைங்களை அடிக்காம வளர்க்கணும். அந்த அளவுக்கு அம்மா அப்பா டிசிப்ளின்டு பேரண்ட்ஸா, டீச்சர் டிசிப்ளின்டு டீச்சரா, குரு டிசிப்ளின்டு குருவா, அடிக்காம தான் வளர்க்கணும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு there is no disciplined parents, there is no disciplined teacher. அதாவது நீங்க ஸ்கூல்ல அடிச்சு வளர்க்காத பிள்ளைங்க தான் தருதலையா போயிட்டு இருக்காங்க, வாத்தியாரையே திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் அடிச்சு வளர்க்கணும், பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும் சொல்றது கரெக்ட். ஆனா திருப்பவும் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆன்மீக ரீதியா பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நாம யாராவது அடிச்சா நாளைக்கு நாம அவனால அடி வாங்குவோம். நாம இன்னைக்கு தான் ஒரு பொருளை, ஒரு உயிரை ஹிம்சை பண்ணா அது நமக்கு பதில் ஹிம்சப்படுத்தும். அந்த இயற்கை நியதியே முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையுங்கிறதுதான் இயற்கை நியதி. ஆகினால ஏன் கொல்லாத ஹிம்சிக்காதன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, மற்ற ஜீவராசி மேல கொடுத்த கருணை இல்லை, மேல இருக்கிற கருணையினால, நீ நல்லா இருக்கணுங்கிறதுனால நீ யாரையும் ஹிம்சிக்காத, எந்த உயிரையும் கொல்லாத. ஃபர்ஸ்ட் யமம், ஃபர்ஸ்ட் நாம ஃபாலோ பண்ண வேண்டியது அஹிம்சா, அஹிம்சா, அஹிம்சா. அதனால அஹிம்சா பரமோ தர்மகா. கீதால கூட கிருஷ்ண பரமாத்மா 12th சாப்டர்ல லட்சணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும். எடுத்தவன சொல்றாரு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணயேவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி. அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த ஜீவராசியும் இருக்காத, மானசிக ஹிம்சா பண்ணாத, மானசிக ஹிம்சா பண்ணாத. இன்னைக்கு பிசிக்கல் ஹிம்சா மானசிக ஹிம்சாவை விட வெர்பல் ஹிம்சா தான் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு சொசைட்டி. வார்த்தையால புண்படுத்துறது, வார்த்தையால கொல்றது, தினம் தினம் செத்து செத்து உழைக்கிற பொழப்பா இருக்கு.
ஏன்னா கூட இருக்கிறவர் அப்படி பேசுறாரு, தினம் வார்த்தையால சாதிக்கிறார். ஒரு சிலர் பேசிய சாவடிப்பாங்க, ஒரு சிலர் பேசாம மௌனமா இருந்தே சாவடிப்பாங்க. ஆக இன்னைக்கு உடலால கொள்றதை காட்டிலும் மனதால கொள்றதை காட்டிலும் வார்த்தையால் கொள்றதுதான் ஜாஸ்தி. யார் காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாம்பர் சொல் எடுக்கப்பட்டு வாக் தபஸ், வாக் மூலமா நாம யாரையும் சிக்காம இருக்கிறது எப்படிங்கிறத பத்தி வாக் தபஸ்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில பேசுறாரு. அனோத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரீதிதம் சயத் ஸ்வாத்யாயாவ்யசனம் சைவ வாக்மயத்தப உச்யதே. வாக் தபஸ பத்தி கீதையில பகவான் பேசுறாரு. ஆக இங்கே இது போல ஃபர்ஸ்ட் யமம், அதுல அஹிம்சா, கொல்லான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். We have to check ourselves. கொல்லான் எந்த ஜீவராசியையுமே தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஹிம்சிக்காம இருக்க கற்றுக்கணும். செகண்ட் பாயிண்ட், பொய் கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வருது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. அம்மா கேட்கறாங்க, ஏன் அழுது அப்படின்னு. மிஸ் ஹேமா மிஸ் அடிச்சுட்டாங்கம்மா. நீ என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலமா, ஹேமா மிஸ் அடிச்சுட்டாங்க. நீ என்ன பண்ணின சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணல, ஹேமா மிஸ் அடிச்சுட்டாங்க. உடனே செல்போன் எடுத்து ஹேமா மிஸ் போன் போட்டு, ஏன் மிஸ் என் குழந்தைய அடிச்சுக்க? ஸ்கூல் ஆரம்பத்துக்கு சொல்றேன், ஜூன் மாதத்துல இப்போ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் சொல்றேன், பொய் சொல்லாதே பொய் சொல்லாதேன்னு உங்க புள்ள பொய் சொல்றான், தினம் சொல்றான். இன்னைக்கு தாக்க முடியாம 2 போடு போட்டேன், அடிச்சேன், பொய் சொன்னா அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு மிஸ் கேட்ட உடனே சாரி மிஸ் அப்படின்னு போன கட் பண்ணி வச்சுட்டு இவங்க 4 போடு போட்டுட்டு இருக்கிறாங்க. பையன் பொய் சொல்ற இந்த வயசுல பொய் சொல்றேன்னு போடுறேன். அடி விழுந்து ஸ்கூல்ல அப்பா வர ஆபீஸ், ஏன் நீ குழந்தை போட்டு இத்தாடி அடிக்கிற? உங்க பிள்ளை இப்பவே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான், பொய் சொல்றான், என்னன்னு கேளுங்க. பொய்யாடா சொல்றேன்னு பேக்க வச்சுட்டு அவர் 4 சாப்பிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து லேண்ட்லைன் கால் அடிக்குது. போய் எடுக்கிறாங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? அங்க பதில் வருது. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு மௌனத்தால கேட்கிறாரு, யாரு? அடி விழுந்துட்டு குழந்தைக்கு. ஒய்ஃப் அந்த ரிசீவர் அத கையால கூட்டிட்டு என்னன்னு கேட்கிறார் ஹஸ்பண்ட். நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். என்னங்க சொல்லுங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்தாரா, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒய்ஃப் நீங்க வேணுமா? உடனே ஹஸ்பண்ட் சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லு. அடி வாங்குற பொழுது 2 பேரும் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. குழந்தை பொய் சொல்லாதேன்னு அடிச்ச அம்மா அப்பாவே அந்த குழந்தைக்கு முன்னாடி பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை நாளைக்கு எப்படி உண்மையை பேசும்? உண்மையை பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் பேசுவோம். சில நேரங்கள்ல தப்பு பண்ணினா கூட அந்த தப்பை ஒத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மனசுக்கு தினப்படும். ஆப்போனன்ட் பர்சன் எதிரில் இருக்கிறவருக்கு கூட தப்பு தப்ப ஒத்துட்டா சரி போ, பனிஷ்மெண்ட் கம்மியாகும். அங்க தப்பு பண்ணினா கூட தப்ப ஒத்துட்டா அது உண்மை. நம்ம ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்ல வேண்டும், அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன் பொய் சொல்லக்கூடாது? பொய் சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே நாம ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க கிரியேட் பண்ணுவோம். என்னைய நானே ஏமாத்திக்கிறேன், ஏன் மனசாட்சிக்கு புறம்பாக நான் நடந்துக்கிறேன், பொய் சொல்லுவோம். ஏன் உண்மை பேச சொல்றாங்க, சத்தியம் பத, ஏன் உண்மையை பேச சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த
விவகாரிக சத்தியம் பேசும் பொழுது, உலகியல் சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அது என்ன பண்ணும் கேட்டா பாரமார்த்திக சத்துக்கு நம்மளை எடுக்கும். அது விவகாரிக சத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா அது பாரமார்த்திக சத்துக்கு நம்மளை எடுத்து போகும். அதனால பொய் கூறாமை திருமூலரும் சொல்றார், பதஞ்சலியும் சொல்றார். அப்ப என்ன ஆகும்னாக்க நாளுக்கு நாள் நமக்கு அவேர்னஸ் அதிகமாகும் பொழுது ஏன் தப்பு பண்ணுவானே பொய் சொல்லுவானே தப்ப குறைச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தவறுகளை குறைக்க ஆரம்பிக்கும். பொய் சொல்லும் பொழுது ஏன் மனசாட்சிக்கு விரோதமா இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற நிம்மதி போயிடும், அமைதி போயிடும், என் மனசாட்சியை உறுத்த ஆரம்பிக்கும். அந்த அந்நியத்திலிருந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு இங்க திருமூலரும் பதஞ்சலியும் ஒரு ஆன்மீக சாதகனை மேலேற்றதுக்காக எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது செகண்ட் பாயிண்ட் பொய் சொல்லக்கூடாது. சத்தியம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயாம் மா பிரமதஹ ஆச்சார்யாய பிரியந்தனமாவ்ருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவத்சேத்சீஹி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம். டைட்டில் உபனிஷத் சொல்கிறது சத்தியம் வத, சத்தியத்தை பேசு. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், பொய்மையும் வாய்மையிடத்தில் குறைத்திருக்க நன்மை பயக்கும் எதிரி. ஒரு பொய் சொல்றதுனால யாருக்குமே பாதிப்பு ஏற்படலைன்னா அந்த இடத்துல பொய் சொல்லலான்னு ஒரு ஆப்ஷன் தான். பொய் சொல்லலாம்லாம் எடுத்துக்கூடாது, ஓகே. யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடத்துல பொய் சொல்லலாம். இங்கே பொய் கூறாமை செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டி களவிலான், களவு, அஸ்தேயம், இல்லாதவன். களவிலான்னாக்கா இல்லாதவன். மனசால கூட கிழக்கலாம். ஏன் அந்த செல்போன் நல்லா இருக்குல்ல, அப்படி அது எனக்கு தான் எவ்வளவு நல்லா இருக்கும்ல, சுட்டுலாமா அப்படின்னு மனசால கூட நினைக்க கூடாதான். ஏன்னா அந்த எண்ணமே நமக்குள்ள டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையறியும் கல்வி அதை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. காலைல என்ன சாப்பிட்ட, இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் மதியம் என்ன சாப்பிட்ட, சாதம், காரக்குழம்பு, கீரை சாப்பிட்டேன் அப்படின்னு உண்மையை பேசும் பொழுது அந்த மானிட்டர் அப்படியே போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு சமாளிச்சு போய் பேசினார்னா அந்த மானிட்டர் மேலையும் கீழையும் போக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க போய் சொன்னா அவனுக்குள்ள ஒரு உணர்வின் மாற்றம் ஏற்படுகிறது. அதனாலதான் இங்கே திருடுறது, பொய் சொல்றது, அடுத்தவங்களை ஹிம்சிக்கிற எண்ணம், இது எல்லாமே நமக்குள்ள ஆசிலேஷன், அமைதியின்மையை ஏற்படுத்துறது. ஆன்மீக சாதகன் வளர்கிறான் அப்படின்னாக்கா, ஆன்மீகத்துல வளர்கிறான்னாக்கா எதை வச்சுட்டு தெரிஞ்சுக்கிறது கேட்கும் பொழுது மனசுக்குள்ள வரக்கூடிய அமைதியை வச்சுதான். நாளுக்கு நாள் மன அமைதி வளர்ந்துட்டு இருக்குனாக்கா அவன் ஆன்மீகத்துல வளர்கிறான் என்று அர்த்தம். ஆக இந்த கடவுள் கூட ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. ஆக ஹிம்சை ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. பொய் பேசுறது ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. களவு, திருடுறது ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. நாலாவது இயல்புணர். இயல்புணர்னாக்கா ஆராய்ச்சியாளர். எந்த செயலுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டா போதும், எந்த சென்ஸ எதுக்கு பயன்படுத்தணும், இப்ப இந்த சென்ஸை இதுக்காக பயன்படுத்தணுமா, ஒவ்வொரு செயல்லையும் சென்ஸ பயன்படுத்தணுமா வேண்டாமா, இந்த செயல் தேவையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவன் தான் இயல்புணர் ஆராய்ச்சியாளர். வாங்கு வேலை செய்யறது, போதுமான அவேர்னஸே இல்லாம எல்லாத்தையும் போய் மாட்டிக்கிறது. ஈஸியா சொல்லிடுவான், மாட்டிக்காத,
யோசிச்சு வேலை செய்யி, எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவோம் என்பதுகளுக்கு தெரியும் சொல்றோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அடிபட்டாதான் அறிவு. நடைமுறை வாழ்க்கையில அடிபட்டாதான் இந்த அறிவு வருதே தவிர, இந்த எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவோம் என்பதுகளுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் தானே தவிர செல்ஃப் நாலேஜா வர மாட்டேங்குது. அப்ப வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நம்மள மேலே ஏற்றுறது. மொழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். மொழி தாங்கணும் நம்மால் அந்த வழி, அவமானம், கேவலம், ஹிம்சை, வேதனையை தாங்கினா மட்டும்தான் நம்ம மேல வர முடியும். அவைகள் தான் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது. ஒரு வெற்றி நமக்கு சொல்லித்தர பாடங்களை விட தோல்வி நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான் வெற்றி. ஆக இங்கே என் குணன் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும், ஏன் இந்த அடி, ஏன் இந்த சறுக்கல், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வளர்ச்சியின்மை அப்படி ஆராய்ச்சி செய்து தன்னை மேம்படுத்திக்கணும். என் குணன். அடுத்து நல்லான், நல்லவன், நல்லது செய்யக்கூடியவன். அடக்கமுடையான். அடக்கம் அமலருள் உயிர்க்கும் அடங்காமை ஆறிருள் மொய்த்துவிடும் அடக்கம். கற்றவர்களின் சபையில தனக்கு தெரிஞ்சா கூட அடக்கமா இருக்கும். அடக்கமான பொண்ணு சமாளித்தா போகணும், அடக்கமான பையன் வேணும் சமாளித்தா போகணும். அந்த அடக்கம் இல்ல, இந்த அடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்னாக்கா அந்த சூழ்நிலை நாம அடிமையாயிடும். அந்த சூழ்நிலையில இன்வால்வ் ஆகி வார்த்தை விட்டுறோம், மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஐயோ வேலைகள்லாம் இழுத்து போட்டுக்க கூடாது, இதுலயும் மாத்திக்க கூடாதுன்னு நினைச்சேனே, இப்ப திரும்ப போய் மாத்திட்டு வந்துச்சேனே. அந்த சர்க்கிள் கூட ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த விஷயத்துல வைராக்கியம் வருது. வைராக்கியம் அப்ப வரும்னாக்கா, எந்த ஒரு விஷயத்த நாம அபியாசம் பண்றோமோ, திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கிறோமோ, திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சாதனை பண்றோமோ, அப்பதான் வைராக்கியம் வரும். ஆக இங்க அடக்கம் வேணும், வார்த்தையை விட்டுறக்கூடாது, எதிரையும் போய் மாட்டிக்க கூடாதுங்கிற வைராக்கியம் பண்ணாக்கா நமக்கு அபியாசம் வேணும். அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன சக்ருஹ்யதே கீதையில பகவான். இங்கே அடக்கமுடையான், அடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அபியாசம் வேணும். அடுத்தது நடுநிலை, நடு செய்ய வல்லார். நடுநிலை, ஒட்டிக்கவும் கூடாது, வெட்டிக்கவும் கூடாது, ஒட்டவும் கூடாது, வெட்டவும் கூடாது. நடுநிலையில அதான் அம்பரி கிரகம். செல்போன் இருக்கா, செல்போனை பயன்படுத்தணும். அது மேல பற்று வைக்க கூடாது, அதே போல தூசிக்கவும் கூடாது. அப்படி தூக்கி போடுறது, அனாவசியமா அலட்சியப்படுத்துறது, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆனா அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும். செல்போன்ல மட்டும் இல்லை, இந்த உடம்புல இந்த ஆப்ஜெக்ட் மேல நமக்கு வரக்கூடிய வைராக்கியத்துக்கு பிரம்மசூத்திரத்துல சங்கராச்சாரியர் கொடுக்கிற ஒரு பேரு அபர வைராக்கியம். ஆப்ஜெக்ட்ஸ் மேல வரக்கூடிய வைராக்கியத்துக்கு பிரம்மசூத்திரத்துல சங்கராச்சாரியர் கொடுக்கிற பேரு அபர வைராக்கியம். தன் பாடி மைண்ட் இன்டெலெக்ட் மேலேயே வைராக்கியம் வருதுனாக்கா அது பேரு அற வைராக்கியம். இந்த தேகத்து மேலேயே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, ஏன் மனசு மேலேயே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. தேகம் கொஞ்சம் அழகா இருந்தா போதும், ஓவர் அட்டாச்மெண்ட். யாராவது கொஞ்சம் வார்த்தைய நீ
எல்லாம் ஒரு அழகா பெரிய அழகு நிமிஷத்துக்குள்ள பேசுறேன்னா கோவம் பொத்துட்டு வரேன்னா அந்த அளவுக்கு பாடி மேல அட்டாச்மெண்ட். நம்ம நல்ல குணத்தை யாரும் கேவலமா பேசக்கூடாது. நீ என்னையா பேசுற, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு நல்லவன் தெரியுமா, மனதுல நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்னால நாம கோவப்படுறோம். இஷ்டமா புத்திய கொடுத்து குப்பையில போடு, புத்தியும் அறிவும் அப்படின்னா கோவம். ஏன்னா முட்டாள்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் அறிவாளி, ஏன்னா புத்தி மேல இருக்கிற அட்டாச்மெண்ட், அது பாடி மைண்ட் இன்டெலெக்ட் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் விடுறது அற வைராக்கியம். ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டா அபரா வைராக்கியம். ஆக ஆப்ஜெக்டோ பாடி மைண்ட் இன்டெலெக்டோ இவைகளை சரியா பயன்படுத்தணுமே தவிர அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது. அத சரியா பயன்படுத்துறதுதான் நடு செய்ய வல்லான். நடு செய்ய வரலான்னாக்கா பாடிய ஹெல்த்தியா வச்சுக்கணும். எஸ், தப்பு இல்லை. ஆனா பாடிய பியூட்டிஃபுல்லா வச்சுப்பேன்னாக்க மாட்டேன். பாடிய நான் சரியா பராமரிக்கவே மாட்டேனாலும் மாட்டேன். நேரத்துக்கு சாப்பிடலைன்னா அல்சர் வரும், தலைவலி வரும், அப்புறம் தலைவலிக்குது வயிறு வலிக்குது. ஏன் வலிக்காது? பாடி நீ சரியானபடி மெயின்டைன் பண்ணல. உடம்ப சரியானபடி மெயின்டைன் பண்ணணும். உடம்பு மேல ஓவரா அட்டாச்மெண்ட் வச்சு கூடாது. பியூட்டிஃபை பண்றேன், அழகுபடுத்துறேன், அதுவும் கூடாது. அப்ப ஒரியன்சி பாடியை அழகுபடுத்துறேன், தன்னை ப்ரொஜெக்ட் பண்றேன், நான் அழகுன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி பிரபகாண்ட பண்றேன். நோ, நான் இந்த உடம்ப கண்டுக்கிறதே இல்லை, உதாசீனப்படுத்துறேன். அதுக்கு போதுமான தூக்கத்தை கொடுக்கறது இல்லை, போதுமான உணவை கொடுக்கறது இல்லை, கேர் எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் தப்பு, ரெண்டுமே பாதிக்கும். அப்போ தேகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவை கொடுக்கணும். இதுதான் நடு செய்ய வல்லான். அதே போலதான் மனசு, அதே போலதான் புத்தி, அதே போலதான் நமக்கு பகவான் கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றத்தையும் அதை சரியானபடி கையாளணும், பயன்படுத்தணும். எதையும் உதாசனப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, ஓவரா அட்டாச்சும் வச்சுக்க கூடாது. ரெண்டு இச்சை தப்பு. நடு செய்ய வல்லான், நடு செய்ய வல்லான். ஆன்மீக சாதகர் நடுநிலையில பேலன்ஸா இருக்கும். அதத்தான் கீதையில சமத்துவம் யோகம் உச்சியத்தை பகவான் சொல்றார். ஆக இங்கே யமா எந்த பக்கமும் பரிகிரகம் பண்ணக்கூடாது, அபரிகிரகம். இந்த விஷயங்கள் சொல்லிருக்கிறார். ஆக கொல்லான், பொய் கூறான், களவிலான், என் குணன், நல்லான், அடக்கமுடையான், நடு செய்ய வல்லான் அப்படின்னு 7 விஷயங்கள் பார்த்துக்கிறோம். மீதி விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம்.